அனைவருக்கும் வணக்கம். குருவடி சரணம். யாருக்கு பெண்களால் லாபம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம கிரகங்களில் சுக்கிரனும் சந்திரனும் முழுமையான பெண் கிரகம். அப்போ இந்த 2 பெண் கிரகங்களும் அந்த ஜாதகத்தில் பங்கப்படாமல் வலுவாக இருக்கணும். ஆட்சியோ உச்சமோ மூலத்திரிகோணமோ அடைந்திருக்கணும். ஒருவேளை நீசம் அடைந்திருந்தால் முழுமையான நீச பங்கம் அடைஞ்சிருக்கணும். இல்லைன்னா அந்த முழுமையான பலனை நாம் அனுபவிக்க முடியாது. அது மாதிரி பெண் ராசிகளில் சுக்கிரனின் வீடான ரிஷபமும் சந்திரனின் வீடான கடகமும் பாவர்கள் சூழுமை இல்லாமல் இருக்கணும். சனியோ செவ்வாயோ ராகுவோ கேதுவோ இல்லாத அமைப்பு இருக்கணும். அதற்கு அடுத்தபடியாக சுக்கிரனின் மற்றொரு வீடான துலாமும் பாவத்துவம் அடையாமல் சுபத்துவமாகவோ அல்லது இயல்பாகவோ இருக்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக சுக்கிரனுக்கும் சந்திரனுக்கும் பாவர்கள் தொடர்பு இருக்கக்கூடாது. பாவர்களின் பார்வையோ அல்லது இணைவோ அந்த 2 கிரகத்துக்கு இருக்கக்கூடாது. இந்த 2 கிரகங்களும் வலுப்பெற்று இருந்து அந்த 3 ராசிகளும் வலுவாக இருக்கும் ஜாதகர்களுக்கு பெண்களால் லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு 3ஆம் பாவகத்தில் வரும்போது சகோதரி தங்கையோ அல்லது அக்காவோ இந்த ஆண் ஜாதகருக்கு தம்பிக்காகவும் அல்லது அண்ணனுக்காகவோ எதையும் செய்யக்கூடிய அமைப்பில் அந்த சகோதரி இருப்பார். இது 4ஆம் பாவகத்தில் வரும்போது தாய்க்காரக தன்னுடைய பையனுக்காக எதையும் செய்யக்கூடிய அமைப்பை இது கொடுக்கும். அல்லது 7ஆம் பாவகத்தில் இந்த அமைப்பு நமக்கு வருது அப்படின்னு அமைப்போம்னா மனைவியாக இருக்கலாம் அல்லது தோழிகளாக இருக்கலாம் அல்லது பார்ட்னர் அமைப்புகளில் பார்ட்னராக வரக்கூடிய பெண்கள் அமைப்பில் இந்த ஜாதகர் லாபம் அடையக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும். அதற்கு அடுத்தபடியாக லக்னத்துக்கு 11ஆம் பாவகம் எந்த லக்னமாக இருக்கட்டும் 11ஆம் பாவகமும் வலுவாக இருக்கும்போது ஜாதகருக்கு முழுமையான பெண்களால் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்துரும். இதில் சுக்கிரனும் சந்திரனும் பாவத்துவமாகி சுக்கிரனின் வீடுகள் 2 வீடுகளும் பாவத்துவமாகி கடகம் பாவத்துவமாகிடுச்சுன்னா இது அப்படியே ஆப்போசிட் ஆகிடும். பெண்களால் பிரச்சனை, பெண்களால் அழிவு அப்படின்ற அமைப்புகளில் இந்த இன்றைக்கெல்லாம் சகோதரிகளுக்கெல்லாம் பார்த்தோம்னா சொத்து கேட்டு கேஸ் போடுறது அந்த மாதிரி பிரச்சனைகளெல்லாம் கொடுத்துரும். பொதுவாக இந்த கிரகங்கள் எப்போவுமே வலுப்பெற்று இருக்கணும். அப்போ தான் ஒரு ஜாதகர் முழுமையான அமைப்பை பெண்களால் லாபத்தை அடைய முடியும். இப்போ பெண்களால் லாபம்னா இப்போ சகோதரி அப்படின்னா சகோதரி இப்போ நம்ம பிறந்து ஒரு 20 வருஷம் நம்ம கூட இருப்பாங்க. அதுக்கப்புறம் வேறவருக்கு திருமணமாகி போயிடுவாங்க. அந்த 20 வருஷம் மட்டும்தான் அந்த லாபம் அடையக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும். இப்போ தாயினாலுமே இப்போ நம்ம ஒரு பிறக்கும்போது நம்ம பிறந்து ஒரு 25-30 வயசு வரும்போது தாய் இறந்து விடுவார்கள். அப்போ அவங்களாலேயும் நமக்கு முழுமையான அமைப்பு கிடைக்காது. அது மாதிரி கல்லூரி தோழிகள் படிக்கும்போது உள்ள தோழிகள் இவங்கெல்லாம் இடையில வந்துட்டு போயிடக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனால் மனைவின்றது அப்படி கிடையாது. இந்த பாவகங்கள் வலுத்திருந்து 25 வயசில் ஒருவர் திருமணம் முடிக்கிறாருன்னா கிட்டத்தட்ட ஒரு 65-70 வயசு வரைக்கும் வாழ்கிறாங்க அப்படின்னா மனைவியோட ஒரு 40 வருடம் 45 வருடம் மனைவியால் லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஜாதகர்களுக்கு கொடுத்துருது. அப்போ முதன்மையாக பெண்களால் லாபம் அப்படின்னா மனைவி தான் முதன் அமைப்பு. அதற்கப்புறம் தாயார், அதற்கப்புறம் சகோதரி அமைப்புகளை கொடுக்கும். இந்த மாதிரி ஜாதகத்தில் பிறக்கக்கூடிய ஆண் ஜாதகர்கள் உண்மையிலேயே கொடுத்து வைத்தவர்கள். இப்போ ஒரு சகோதரி இல்லை அப்படின்னா பெரியம்மா பொண்ணு சின்னம்மா பொண்ணு அருகில் இருக்கவங்க எப்போவும் பெண்களோட சூழ்மை எந்த இடத்துக்கு போனாலும் அங்கே ஒரு பெண்கள் 4-5 பேர் இருப்பாங்க. அது வேலை செய்கிற இடங்களாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி அமைப்பில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக யோகவான்கள். வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடர் ஒற்றுமை.